இன்றைய இறைவார்த்தை திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். என் பிள்ளைகளே, அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். தந்தையரே, தொடக்க முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். இளைஞர்களே, தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். சிறுவரே, நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். தந்தையரே, தொடக்க முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள். கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது. தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது. ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல. அவை உலகிலிருந்தே வருபவை. உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா எனும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். அன்னா எனும் இறைவாக்கினர். கடவுளின் பிள்ளைகளாக வாழும் நாம் ஒரு பணியில் இறங்கினால் அதை நல்ல வழியில் முடிக்க வேண்டும். அன்னா என்கிற ஒரு இறைவாக்கினர் அவர் தன் கையில் எடுத்த பணியை கடவுளுக்கு சாட்சி மற்றும் சான்று பகர்வதற்காக கிட்டத்தட்ட 84 வயது வரை கோவிலில் தியானம் மற்றும் பற்றுடன் ஜெபம் செய்து வந்தார். அவருடைய வேண்டுதலுக்கு ஏற்றவாறு இத்தனை வருடங்கள் கழித்து கடவுளின் மாட்சியில் பங்கு கொள்கிறார். ஆண்டவரின் புகழை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். நாம் நம் வாழ்வில் ஒரு பணியை கையில் எடுத்தால் அதை எவ்வாறு நிறைவு செய்கிறோம்? பொதுவாக பாதியில் விட்டு விடுகிறோம். ஒழுக்கமாக பணியை செய்ய தவறுகிறோம். அன்னாவைப் போல நாமும் நம்முடைய வாழ்வினால் கடவுளுக்கு சான்று பகர்வோமாக.